தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூவர் இறைவனின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். தவக்காலத்தில் தினம் ஒரு தீர்மானம் என்ற சிந்தனை தொகுப்பில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்விற்கு நாம் எடுத்துக்கொள்ள போகும் தீர்மானம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் தீர்மானிக்கிறேன். ஒரு சின்ன பூங்கா, ஒரு அம்மாவும் குழந்தை விளையாடிட்டு இருக்கிறாங்க. அம்மா தன்னுடைய பையிலிருந்து 2 ஆப்பிள்களை தன்னுடைய குழந்தைக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிளை பெற்றுக்கொண்ட அந்த குழந்தை வலது கையிலையும் இடது கையில இந்த ஆப்பிளை வச்சு கொஞ்ச நேரம் பார்க்குது. உடனே இடது கையில் இருக்கிற ஆப்பிளை கொஞ்சம் கடிச்சு சாப்பிட தோணுது. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த அம்மா, எனக்கு ஒரு ஆப்பிள் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கேட்கும் பொழுது, அந்த குழந்தை உடனே வலது கையில் இருக்கிற ஆப்பிளையும் கொஞ்சம் கடிச்சு சாப்பிடுது. இதை பார்த்துட்டு இருந்தா அந்த அம்மா, நம்முடைய குழந்தையோட அந்த ஆட்டிடியூட், மனோபாவம் இப்படி இருக்குது, சுயநலம் என்னமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடய பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிஞ்சது அந்த குழந்தை தான் கையில் இருந்த ஆப்பிளில் ஒரு ஆப்பிள் அம்மாட்ட கொடுத்துட்டு இவ்வாறாக சொல்கிறாங்க, அம்மா, இந்த 2 ஆப்பிளில் இந்த ஆப்பிள் தான் ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது, இந்த ஆப்பிளை நீங்கள் சாப்பிடுங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் அந்த தாய் சிந்தித்தது ஒரு முற்சார்பு கொண்ட ஒரு எண்ணத்தோடு. அதாவது தன்னுடைய குழந்தை சுயநல எண்ணத்தோடு இருக்குமோ, தன்னுடைய குழந்தையோட இந்த மனோபாவம் சுயநலமிக்கதாக இருக்குமோ என்று ஒரு முற்சார்பு எண்ணம், த ப்ரெஜுடைஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் கடந்து போகும் பொழுது யோவான் நற்செய்தி நமக்கு இன்றைக்கு தியான பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தியான பகுதியில் நாம் வாசித்து கடக்கும் பொழுது, இயேசு யூதர்களுடைய திருவிழாவுக்கு செல்கிறார். அந்த திருவிழாவில் நிறைய மக்கள் அவருடைய போதனை கேட்டு அவரிடம் ஈர்க்கப்படுகின்றனர். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த முற்சார்பு எண்ணம், கலிலேயாவிலிருந்து தான் மெஸ்ஸியா வருவாரா, இல்லை இவர் தான் மெஸ்ஸியாவா, இவர் மெஸ்ஸியாவா இருந்தா இவர் எங்கிருந்து வந்திருக்க நமக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லி சில முற்சார்பு எண்ணங்கள் அவர் மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ள அவர்களை தடுக்கிறது. அவர்களை கைது செய்து வந்த காவலர்கள் இயேசுடைய போதனையை கேட்டு கைது செய்ய விடாமல் திரும்பி செல்கிறார்கள். அவர்கள் சென்று தங்களை அனுப்பிய குருக்களிடமும் பரிசேயர்களிடம் கூறும் பொழுது, பரிசேயர்கள், நீங்களும் அவனுடைய போதனை மயங்கி விட்டீர்களா என்று கேட்கிறார். இங்கு அந்த தலைமை குருக்களும் பரிசேயர்களும் ஒரு முற்சார்பு எண்ணத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த முற்சார்பு எண்ணம் வெகுவாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நம்ம ஆறுதொட்டி சொல்லிக்கிறோம், நான் கிறிஸ்தவன், அதனால நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், கிறிஸ்துவை நேசிக்கிறேன், கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவை போல வாழ ஆசைக்கிறேன். ஆனால் அந்த கிறிஸ்துவுடைய மனநிலையில வாழும் பொழுது அயலானில் கிறிஸ்துவை காண நாம் தயாராகின்றோமா? இன்றைக்கு நாம் எடுக்க போற தீர்மானம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் தயாராகிறேன் என்று. இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் தீர்மானிக்கும் பொழுது என்ன என்னிடமிருந்து அகற்றப்பட வேண்டும்? இன்று தலைமை குருக்களிடமும் பரிசேயர்களிடமும் யூத மக்களிடமும் காணப்பட்ட அந்த முற்சார்பு எண்ணம் நம்மிலும் காணப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள தடையாக இருப்பது இந்த முற்சார்பு எண்ணங்கள். அவன் கருப்பா இருக்கிறான், அவன் கலரா இருக்கிறான், குட்டையா இருக்கிறான், அவன் நெட்டையா இருக்கிறான், இல்லை இவன் இங்கிருந்து வர்றான் அதனால இப்படிப்பட்டவனா இருப்பான், இவை இந்த மதத்திலிருந்து வரான் அதனால இப்படிப்பட்டவனா இருப்பான், இந்த மொழி பேசுறான் அதனால இப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு பழங்காலமாக நம்முடைய ஆழமான எண்ணங்களில் பதிந்து கிடைக்கிற இந்த முற்சார்பு எண்ணங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்றன. இன்றைக்கு நாம் நேரடியாக சொல்லலாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், திருப்பலிக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அயலானில் இயேசுவை கண்டுகொண்டு அவனை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய முற்சார்பு எண்ணங்கள் அங்கே முட்டுக்கட்டையாக வருகின்றன. இவன் ரோட்டில் பிச்சை எடுத்துருக்கிறான், அவன்கிட்ட போய் நான் எப்படி பேசுறது, அசிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த முற்சார்பு எண்ணம். இல்லை இந்த மொழி பேசுகிறான், இவன்கிட்ட போய் நான் பேசி என்னுடைய ஸ்டேட்டஸ் கம்மியாயிருமோ அப்படிங்கிற முற்சார்பு எண்ணம். இப்படி நிறைய முற்சார்பு எண்ணங்கள் அயலானில் கிறிஸ்துவை காணவும் அயலானில் கிறிஸ்துவை கண்டு அவனை ஏற்றுக்கொள்ளவும் தடையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் நம்ம எடுக்க போகிற ஒரு சிறந்த தீர்மானமாக இருக்கட்டும், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்கும் பொழுது என்னிடம் இருக்கும் இந்த முற்சார்பு எண்ணங்களை முற்றிலுமாக அகற்றிவிட்டு அயலானில் கிறிஸ்துவை கண்டு அவனை அரவணைக்கவும் அவன் வழியாக கிறிஸ்துவை காணவும் அந்த கிறிஸ்துவை பறைசாற்றவும் நான் இன்றைக்கு தீர்மானிக்கிறேன் என்று ஒரு புதிய தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும்.
அன்புக்குரியவர்களே, அயலானின் கிறிஸ்துவை கண்டு நம்முடைய முற்சார்பு எண்ணங்களை அகற்றுவோம். இந்த தவக்காலத்தில் முற்சார்பு எண்ணங்களை அகற்றி இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். அவருடைய படிப்பினைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். அவருடைய விழுமியங்களின்படி நடப்போம். அதற்காக எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தாயின் தந்தையுமான அன்பு இறைவா, இந்த தவக்காலத்தில் உம்மை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தீர்மானிக்கிற பொழுது எங்களிடம் இருக்கும் இந்த முற்சார்பு எண்ணங்களை முற்றிலுமாக அகற்றிவிடும். உம்முடைய வார்த்தைப்படி வாழவும், உம்முடைய விழுமியங்கள் படி எங்களுடைய வாழ்வின் கட்டமைப்புகளை கொண்டு செல்லவும் எங்களுக்கு உமது அருளை மாற்றலை தந்து உம்முடைய மக்களாக, உம்முடைய மகனாக மகளாக எங்களை வழிநடத்தும். உம்முடைய திருக்கரங்களில் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய சிந்தனை சொல் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமென்.